ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வந்து ரொம்ப ஒரு பெரிய பரபரப்பான நாள் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பிகேஎல் கபடி பற்றியும் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட அனுமந்த் அண்ணன் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. கிரிக்கெட் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கபடி பற்றி முதல் ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன் அனுமந்த் ப்ரோ. பிகேஎல் ஆக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிருக்கு. எல்லா டீமும் ஓரளவு செட் ஆகிட்டு வந்திருக்காங்க. நம்மளோட தமிழ் தலைவாஸ் டீம் எப்படி அமைஞ்சிருக்கு, அந்த டீமோட ஸ்வாட் அனாலிசிஸ் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லுவோம், எல்லா டீமை பற்றியும் பேசுவோம். இன்னும் போக போக நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் தமிழ் தலைவாஸ் அப்படிங்கும்போது நம்மளோட பாரம்பரிய விளையாட்டு கபடி அதை பற்றி நம்ம பேசணும். லக்கி சாம் அவரை வந்து திரும்ப எடுத்திருக்காங்க தமிழ் தலைவாஸ். ஏன் லக்கி சாம் அப்படின்னா, தமிழ் தலைவாஸ் வரலாற்றுலேயே வந்து அவரு வந்தாரு, ஒரே மேட்சா பிளே பண்ணாரு. பட் ஆனால் அவர் வெளியே போயிட்டாரு, இன்ஜுரினால வெளியே போனாரு. அதற்கப்புறம் ஒரு டீமோட எழுச்சிங்கிறது வேற லெவல்ல இருந்து ஒரு ஃபைனல்ஸ் போகக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பவன் சரவத் அவர் வந்திருக்காரு. உண்மையாவே வந்து ஒரு நல்ல பை, தரமான பை அவரை வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், அர்ஜுன் தேஸ்வால் கண்டிப்பா வந்து சஞ்சு பல்யான் இருக்காரு, விடமாட்டாரு அப்படின்னோம். அதே மாதிரி அர்ஜுன் தேஸ்வாலும் வந்திருக்காங்க. உண்மையாவே ரெண்டும் ஒரு நல்ல பை தான். பார்ப்போம். நம்மளோட ஸ்வாட் அனாலிசிஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்குவாட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம். முதல்ல ரைட் ரைடர் அப்படிங்கும் போது ஒரு 5 பேர் எடுத்து வச்சிருக்காங்க ரைட் ரைடரா. அர்ஜுன் தேஸ்வால், பவன் சரவத், விஷால் சகர் ஆல்ரெடி நம்ம டீம்ல விளையாடிட்டு இருந்தாரு, தீரஜ் அண்ட் யோகேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேர் ரைட் ரைடரா இருக்காங்க. லெஃப்ட் ரைடரை பொறுத்த வரைக்கும் நரேந்தர் கண்டோலா, மொயின் ஷஃபாங்கி, ஹிமான்ஷு யாதவ், இவங்க 3 பேருமே போன சீசன் வந்து அல்டிமேட்டா நமக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஹிமான்ஷு யாதவ் வந்து ஒரு ஆல்ரவுண்டர், அவர் டிஃபென்ஸ்லையுமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து ரோஹித் அண்ட் அபிராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேர் லெஃப்ட் ரைடராக இருக்காங்க. இதற்கப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. அதாவது அந்த வீக்னஸ் சொல்லும் போது நம்ம பேசுவோம். ரைட் கவர் அப்படிங்கிற மாதிரி ரோனக் அண்ட் தருந்துல் இவங்க 2 பேர் இருக்காங்க. லெஃப்ட் கவர்ல ஆசிஸ் அண்ட் அனுஜ் காவடே இவங்க 2 பேர் இருக்காங்க. ரைட் கார்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சாகர் ராத்தி, சுரேஷ், அல்சாரி காலி அப்படின்னு சொல்லி ஒரு ஈரானியன் பிளேயரை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் கார்னர்ல வந்து நிதிஷ்குமார், மோஹித் இவங்க தான் இருக்காங்க. இப்போ இந்த டீமோட ஸ்குவாடை பார்த்தோம். பிளேயிங் 11 வந்து யார் இருப்பா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரைட் கார்னர்ல வந்து சாகர் ராத்தி நம்மளோட பெஸ்ட் டிஃபெண்டர் அப்படின்னா இவர் தான். அதாவது போன வருஷம் வந்து இன்ஜுரி, அதனால பெருசா அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனா அதுக்கு முந்தின வருஷங்கள்லாம் அவரோட பெர்ஃபார்மன்ஸுங்கிறது வந்து இவரும் சாகில் குலியாவும் சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம், போன வருஷம் நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணது நிதிஷ்குமாரோட இந்த வருஷம் சாகில், அதாவது இவர் சாகர் ராத்தியும் வந்து சேர்றாங்க அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனே வந்து நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். உண்மையாகவே வந்து இந்த 2 காம்போ ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். அதாவது ரைட் கார்னர்ல வந்து சாகர் ராத்தியையும், லெஃப்ட் கார்னர்ல வந்து நிதிஷ்குமாரையும் நான் பிளேஸ் பண்றேன். சென்டர் ரைடர் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும், சஞ்சு பல்யானோட ஃபேவரட் அப்படின்னா அது அர்ஜுன் தேஸ்வால். அதாவது இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னா, ஒரு 5 சீசனா 8வது சீசன்ல இருந்து சஞ்சு பல்யானும் அர்ஜுன் தேஸ்வாலும் அப்படியே டிராவல் பண்றாங்க. ஒரு மும்பை இந்தியன்ஸ் அதாவது மும்பை ஆகட்டும், யூ மும்பாவில் இருக்கும் போதும் சரி, அதுக்கப்புறம் வந்து இங்க ஜெய்ப்பூர்ல இருக்கும்போதும் சரி, அவரு கூடயே டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 4 சீசன் டிராவல் பண்ணியிருக்காங்க. இது 5வது சீசன் ஆயிடுச்சு. ஸோ வந்து இந்த டிராவல் வந்து கண்டிப்பா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அர்ஜுன் தேஸ்வாலும் வந்து ஒரு சிங்கிள் ஹேண்டடா ஒரு மேட்சை வந்து அவருடைய கையில எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ரைடர். நல்லாவே இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ஜெய்ப்பூருக்குலாம் ஒரு ஸ்டார் ரைடரா இருந்து ஒரு சிங்கிள் ஹேண்டடா அவரு மட்டுமே எடுத்துட்டு வந்த மேட்ச்களும் வந்து நிறைய இருக்கு. கப்பு வின் பண்ணாங்க அவங்க. ஜெய்ப்பூர் வந்து இவரோட அதாவது இவர் விளையாடும் போது சஞ்சீவ் பல்யான் தான் வந்து கோச்சு. அப்போ கப்பை வின் பண்ணியிருந்தாங்க. அந்த சீசன்ல வந்து முக்கியமா இவரோட பெர்ஃபார்மன்ஸுங்கிறது வேற லெவல்ல இருந்துச்சு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு அதாவது ரைட் கவர் அண்ட் லெஃப்ட் கவரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு சின்ன கேம்பிளிங் அதாவது சொல்லலான்னு நினைக்கிறேன். ரைட் கவர்ல பவன் சரவத் வைக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அவர் ரைட் கவர் சூப்பரா ஆடுவாருங்க. அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். ஒரு ரைடிங் யூனிட்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு டிஃபென்ஸும் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. நல்ல ஒரு கேப்டனாகவும் நான் வந்து பிளேஸ் பண்றேன். அதாவது சாகர் ராத்திக்கு முன்னாடி நான் வந்து கேப்டனா வைக்கணும் அப்படின்னா பவன் சரவத் இல்லாத பட்சத்துல நான் சாகர் ராத்தி போவேன். அதுக்கடுத்து நிதிஷ்குமாரும் போன வருஷம் நல்லா பண்ணியிருந்தாரு. ஆனா பட் இவங்க அப்படி யோசிக்க மாட்டாங்க, அர்ஜுன் தேஸ்வால் தான் போறாங்க. ஏன்னா அர்ஜுன் தேஸ்வாலும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான இது இருக்கும். நான் பவன் சரவத்தை கேப்டனா வைக்கிறேன். பவன் சரவத் வந்து மறந்துடாதீங்க, கண்டிப்பா ரைட் கவர்ல பெஸ்ட் சாய்ஸ்ங்க. உண்மையாவே அவரோட ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா
நான் வந்து அந்த மாதிரி யாரும் இல்லை. ஏன்னா அபிஷேக்னு ஒரு நம்மளோட தமிழ்நாட்டு பிளேயரை விட்டுருக்கோம். அதுக்கு ஈக்குவலா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னா கண்டிப்பா பவன் சரவத். ரைடிங்லயும் உங்களுக்கு கொடுப்பாரு, டிஃபென்ஸ்லயும் கொடுக்க போறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா லெஃப்ட் கவர்ல ஆஷிஷ் மாலிக் வைக்கிறேன். அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு லெஃப்ட் கவர். அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்டா வர்றதுக்கு அனுஷ் காவடே அவங்கெல்லாம் இருக்காங்க. பட் ஆனா இதுவே ஓகே, ஏன்னா அனுஷ் காவடே போன தடவை ட்ரை பண்ணோம். லெஃப்ட் இன்ல வந்து மொயின் ஷஃபாங்கி அவரை வைக்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல நான் 4 ரைடரை பிளேஸ் பண்ண போறேன் உள்ள. 4 ரைடருங்கும் போது இன்னொரு ரைடர் வந்து கண்டிப்பா அதாவது லெஃப்ட் இன்ல வந்து நம்மளோட நரேந்தர் கண்டோர்லா, ரைட் இன்ல வந்து மொயின் ஷஃபாங்கி வந்துருவாரு. உங்களுக்கு ஆல்ரெடி உள்ள இருக்கிற பவன் சரவத், அர்ஜுன் தேஷ்வால் 4 ரைடர் வந்துட்டாங்க. இந்த 4 ரைடர்ல ஃபெயிலியர் ஆக மாட்டாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இப்படியே ஃபெயிலியர் ஆனாலும் விஷால் சகர்னு வெளியே ஒரு ரைடர் வச்சிருக்கோம், அவரை கூட நம்ம இறக்கிக்கலாம். 4 ரைடரு 3 டிஃபெண்டர் தான். ஹிமாச்சு யாதவ் அவருமே ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், அவருமே ரைடிங் பண்ணுவாரு. உங்களுக்கு இது டிஃபென்ஸ் தாங்க அவரோட பிளஸ்ஸே வந்து டிஃபென்ஸ் தான். டிஃபென்ஸ்ல நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வருஷம் இந்த ஸ்டார்டிங் 11 அப்படிங்கும்போது நான் வந்து ரைட் கார்னர்ல வந்து சாகர் ராத்தி, லெஃப்ட் கார்னர்ல வந்து நிதிஷ்குமார் வைக்கிறேன். ரைட் இன்ல வந்து மொயின் ஷாஃபாங்கி, லெஃப்ட் இன்ல நரேந்தர் கண்டோலா வைக்கிறேன். ரைட் கவர்ல வந்து பவன் சரவத், லெஃப்ட் இன்ல வந்து அதாவது லெஃப்ட் கவர் வந்து ஆஷிஷ் மாலிக் வைக்கிறேன். சென்டர் வந்து அர்ஜுன் தேஷ்வால். இதுதான் என்னோட ஸ்டார்டிங் 7. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 7 இருக்கும்போது யோசிச்சு பாருங்க. ஒரு ஏற்கனவே நரேந்தர் கண்டோலா, மொயின் ஷஃபாங்கி போன வருஷம் வேற லெவல்ல மிரட்டினாங்க. அவங்க கூட அர்ஜுன் தேஷ்வாலும் பவன் சரவத்தும் சேர்ந்தாங்க அப்படின்னா ஆப்பனண்ட்டுக்கு உண்மையாவே ரொம்ப கஷ்டமான விஷயங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு 4 ரைடரு ஒருத்தர் விட்டாரும் இன்னொருத்தர் அடிச்சு தூக்கிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரைடிங் யூனிட் வச்சிருக்கோம். உண்மையாவே பயங்கரமா செட் ஆயிருக்கு. நல்ல ஒரு விஷயம். இப்போ ஸ்டாட் அனாலிசிஸ் அதுக்குள்ள போயிடலாம். ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட ஸ்ட்ரென்த்னா ரைடிங் யூனிட் தாங்க. நீங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஒரு 4 பக்காவான ரைடிங் யூனிட் இருக்கு. ஆப்போனன்ட்ல இருக்கவங்க யாரை பிடிக்கணும் அப்படிங்கறத வந்து ஒருத்தர் உட்கார வச்சா இன்னொருத்தர் உள்ள வந்து அவரை ரிவைட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணவே விடக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி 4 பேரையும் நீங்க வெளியே உட்கார வைக்கணும்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதாவது ஸ்ட்ரென்த் நம்ம சொல்லிட்டோம். அதாவது ஸ்ட்ரென்த்லயே இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. சாகர் ராத்தி எல்லாம் வந்து இன்ஜுரி மட்டும் இல்லைன்னா இந்த டீம் வந்து வேற லெவல்ல ஃபைனல்ஸ் போகுங்க. கண்டிப்பா போகும். ஒரு இன்ஜுரிங்கிறது போன வருஷமும் இன்ஜுரிங்கிறது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிச்சு. இந்த வருஷம் இன்ஜுரி இல்லாம ஒரு டீமா இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். வீக்னஸ் இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா அதே தாங்க, இன்ஜுரி பெரிய மைனஸ்ங்க நம்ம டீமை பொறுத்த வரைக்கும். அதாவது பவன் சரவத் மேட்சே இன்ஜுரி ஆகி வெளியே போனாரு. அந்த சீசனே ரூல்ட் அவுட் ஆனாரு. சாகர் ராத்தி போன சீசன் அதே மாதிரி ஒரு ரூல் அவுட்டு. நிறைய இன்ஜுரிஸ்ங்கிறது வந்து மேஜரா பிளே பண்ணும். அதாவது இவங்க 2 பேரும் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியான பேக்கப் இல்லை. அதாவது ரைடிங் யூனிட்டுக்கு பேக்கப் இருக்கு, அது பிரச்சனை இல்லை. ஒரு ரைட் கார்னர் அப்படிங்கும் போது அது ரொம்ப முக்கியமான ரோல். லெஃப்ட்ல வந்து என்னதான் நிதிஷ் பெர்ஃபார்ம் பண்ணாலும் ரைட்ல வந்து போன வருஷம் அமீர் ஹுசைன் பஸ்தானி அவர் ரொம்ப அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணி தான் பாயிண்ட் லீக் ஆச்சு. அதனாலேயே நம்ம வந்து நிறைய மேட்சஸ்கள் தோத்தோம். ரொம்ப அட்வான்ஸ்டா போய் அட்டாக் பண்ணாங்க. நிதிஷ்குமார் அவர் சாலிடா விளையாடுறாரு. அவர் லெஃப்ட்ல நல்லா விளையாடிட்டு இருக்காரு. ரைட்ல விளையாடுறதுக்கு ஆள் இல்லைங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகும். அது வந்து ஒரு பெரிய மைனஸ் தான். கொஞ்சம் பேக்கப் பிளேயர்ஸ் சரியான அளவுல இல்லை. இப்போ ரைட் கார்னரா நான் என்னோட ஒப்பீனியன்ல கவர் வந்து பவன் சரவத்தை நான் ரைட் கவர்ல வைக்கிறேன். பவன் சரவத்தை வைக்கும் போது என்னோட போல்டு மூவ் அது வந்து நான் அதை எடுக்கிறேன். பட் ஆனால் மேனேஜ்மெண்ட் சைட்ல அப்படி எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் ரைட் கவருக்குன்னு எடுத்த பிளேயர்ஸ் இருக்காங்க. இவங்க டீமை பொறுத்த வரைக்கும் ரோனக் அண்ட் தருந்துல் இவங்க 2 தான் ரைட்டு. ரோனக் போன வருஷமே பார்த்தோம், அவருக்கும் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஒரு போன வருஷம் ஒரு 2-3 மேட்ச் என்னமோ தான் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்தாங்க. இது வந்து ஒரு பெரிய லீக். ஸோ பெர்ஃபார்மன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ரைட் கவர்லையும் சரி, ஒரு லெஃப்ட் கவர்லையும் சரி, சாலிடான உங்களுக்கு ஒரு ரைட் கவரோ லெஃப்ட் கவரோ இல்லைங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியன். கண்டிப்பா அதாவது பெரிய அளவுல இது வரைக்கும் ஜொலிக்கலை, அவங்களும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியலை அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். வீக்னஸ் இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் வீக்னஸா தெரியுறது எனக்கு, அப்படி தெரியுறது வந்து இதுதான். ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா கண்டிப்பா இவங்க வந்து ஃபைனல்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஃபைனல்ஸ் போறது விட்டும் கப்படிப்பாங்களா, அதுதான் முக்கியமா கேட்க. இல்லைங்க, அது வந்து ஏன்னா
நிறைய டீம்ஸ் வந்து வெயிட்டா இருக்காங்க. ஏன்னா நம்ம தமிழ் தலைவாசம் மட்டும்தான் பேசுறோம். அடுத்தடுத்த ஸ்வாட் அனாலிசிஸ் பேசும்போது கண்டிப்பா என்னோட ஒப்பீனியன்ல இருக்கிற ஒரு 4 டீம் நான் சொல்றேன். பட் ஆனா அது இப்ப சொன்னா கரெக்டா இருக்காது. ஏன்னா ஈக்குவலா வெயிட்டேஜ்ல இருக்கிற டீம் இருக்காங்க. நீங்க வந்து இந்த டீம் என்னடான்னா, நீங்க வந்து ரைடிங்ல வெயிட்டா இருக்கீங்களா, ஒரு டீம் டிஃபென்ஸ்ல செம்ம சாலிடா இருக்கிற டீமும் இருக்காங்க. அந்த மாதிரியான டீம்ஸ் இருக்கும்போது நான் வந்து தமிழ் தலைவாஸ்க்கு கப் அடிப்பாங்க அப்படின்லாம் நான் ஹோப் கொடுக்க மாட்டேன். கண்டிப்பா ஃபைனல்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது 100க்கு ஒரு 80% நான் கொடுப்பேன். ஒரு 20% ஏன்னா சாலிடான பேக்கப் இல்லங்கிறது மட்டும்தான். ரைடிங்ல மட்டும் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. டிஃபென்ஸும் உங்களுக்கு கை கொடுக்கணும். சாகர் ராத்தி உங்களுக்கு ஃபயர் ஆகணும். சாகர் ராத்தி இன்ஜுரி ஆகக்கூடாது. நிதிஷ்குமார் அவரும் ஃபயர் ஆகணும். அவரும் இன்ஜுரி ஆகக்கூடாது. இவங்க 2 பேரோட ஃபார்ம் அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஃபைனல்ஸ் போன சீசன்ல வந்து சாகல் குலியாவும் சாகர் ராத்தியுமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து 2 பேருமே சேர்ந்து ஒரு 70-80 பாயிண்ட்டுக்கு மேல எடுத்திருந்தாங்க டிஃபென்ஸ்ல மட்டுமே. அந்த அளவுக்கு சாலிடான டிஃபென்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இவங்க 2 பேர்கிட்டையும் வேணும். அதுக்காக தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால ஃபைனல்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதுதான். கண்டிப்பா ஃபைனல்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். த்ரெட்ஸ் வேற எதுவுமே இல்லைங்க. இன்ஜுரி ஒண்ணுதான். இன்ஜுரி வந்து மறுபடியும் ஏன் இன்ஜுரின்னு சொல்லணும்னா, அந்த அளவுக்கு பவன் சரவத்தே பேசும்போது இந்த வருஷம் ஏன் பவன் சரவத்தால பெரிய அமௌண்ட்டுக்கு போகல அப்படின்னா, அவரே சொல்லும் போது என்ன சொன்னார்னா, என்னோட இன்ஜுரி கன்சர்ன்ங்கிறது ரொம்ப பெரிய மேஜரா இருந்துச்சு. ஏன்னா போன வருஷமே ஒரு இன்ஜுரி, அதுக்கு முந்தின வருஷம் இன்ஜுரினால ரூல்ட் அவுட். போன வருஷம் இடையில பாதி மேட்சஸ் மிஸ் பண்ணாரு. இன்ஜுரினால தெலுங்கு டைட்டன்ஸ்க்காக பாதி மேட்சஸ் மிஸ் பண்ணாரு. அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் அவருக்கு பெருசா யாருமே போகல. அவரே வந்து அதை சொல்லும் போது ரொம்ப ஃபீல் பண்ணாரு. எனக்கு எந்த டீமுமே வந்து கேட்கலங்கிறது எனக்கு ரொம்ப கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. பட் தமிழ் தலைவாசி என் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. திரும்ப வந்து அவங்களுக்காக நான் வந்து ஆடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருந்தாரு. இன்னொன்னு, போன வருஷம் பவன் சரவத் வந்து ரைட்ல நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. ஒரு சிசர் கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போனஸ் போடுறாரு. அதெல்லாம் யாருமே யோசிக்கலைங்க. அதாவது ஒரு யங் பிளேயரா வந்து இருக்கிற யாருமே வந்து இந்த மாதிரி போடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா அவர் போட்டாரு. இங்க நம்ம டீம்ல இன்னொரு சிசர் கட் போடுறதுக்கும் ஆள் இருக்கு. அபிராஜ் பவர் அவரும் வந்து ஒரு நல்ல ரைடர், ரைடர் தான். அவரும் வந்து நல்ல சிசர் கட்லாம் போட்டுட்டு இருக்கிறாரு. அவர் மேல யுவா கபடி சீரீஸ்ல அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ பவன் சரவத்க்கு பேக்கப்பா அவரை பார்க்குறாங்க. பட் நல்ல விஷயம், பார்ப்போம். பவன் சரவத் இருக்கும்போது தான் நரேந்தர் கண்டோலா டீமுக்குள்ள வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி தமிழ் தலைவாஸ் ஃபேவரட் ஆனாரு. இந்த மாதிரி நிறைய பேசலாம். பட் ஆனால் அவரோட வருத்தம் வந்து ரொம்ப இதுதான். ஏன்னா ஒரு லெஜண்டா தனியாளா எத்தனையோ மேட்சஸ் வின் பண்ணியிருக்காரு. நம்ம அர்ஜுன் தேஸ்வால பேசுற மாதிரி பவன் சரவத்தையும் பேசணும். பெங்களூர் புல்ஸ்க்கு அவர் எவ்வளவு பெரிய ஒரு முன்னாடி நிறைய வாங்கி கொடுத்துருக்காருங்கிறதெல்லாம் நம்ம பேசணும். கேப்டன்லாம் பண்ணி கப்பே வாங்கி கொடுத்துருக்காரு. ஹை பிளேயர்னு சும்மா சொல்லுங்க, அவரோட ஜம்ப் தான் அவரோட பிளஸ்ஸே. பட் ஆனா அவரால் இந்த காலில் இன்ஜுரிங்கிறதுனால முன்ன மாதிரி அவரால் ஜம்ப் பண்றத துடிப்பு இல்லை, இப்ப பார்க்க முடியல. அது வந்து ஒரு பிளேயரா வருந்தத்தக்க விஷயம் தான். உண்மையாவே அவரோட கம்பேக்குங்கிறது தமிழ் தலைவாஸ்க்கு மட்டும் இல்ல, அவருக்குமே ரொம்ப முக்கியம். அதுதாங்க சொல்றேன் திரும்பவும். இன்ஜுரிங்கிறது சாகர் ராத்தியோட இன்ஜுரி ஆகட்டும், பவன் சரவத்தோட இன்ஜுரி ஆகட்டும், ரொம்ப மேஜரா இருக்க போகுது. ஸோ இன்ஜுரி எல்லா பிளேயருக்குமே இன்ஜுரி வரக்கூடாது. பட் ஆனால் இவங்க 2 பேரையும் நம்ம ரொம்ப பார்த்து பொத்தி பாதுகாக்கணும். அதுதான் இப்போ இருக்கிற ஒரு பெரிய த்ரெட்டா இருக்கு. இதுதான் ஓவராலா தமிழ் தலைவாசை பார்க்கும்போது சூப்பரா இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்குவாட். என்ன சரியான பேக்கப் வந்து கொஞ்சம் கவர்ஸ் மேல கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இன்னொன்னு, இந்த பக்கம் ஒரு லெஃப்ட்ல வந்து நிதிஷ்குமார் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரைட்ல சாகர் ராத்தி ஒரு சீசன் வந்து பிரேக்குக்கு அப்புறமா வரப்போறாரு. ஸோ அவர் மேல நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. அவர் விளையாட மாட்டாரு அப்படிங்கிறதுல. பட் ஆனால் போன வருஷம் அமீர் ஹுசைன் பஸ்தானின்னு சொல்லி ஒரு ஈரானியன் பிளேயரை வச்சிருந்தோம். ஏன்னா அவரோட ரீப்ளேஸ்மெண்டா டக்குன்னு உள்ள வந்து முக்கியமான நேரத்தில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்னதான் அட்வான்ஸ் டேக்கில் போய் கொடுத்தாலும் கொஞ்சம் முக்கியமான நேரத்தில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் ஒரு பேக்கப் வந்து இல்லையோ அப்படிங்கிற ஃபீல் எனக்கு இருக்கு. பார்ப்போம் எப்படி நடக்க போகுது, இந்த இது வந்து இருக்கு அப்படின்னு பார்ப்போம். கண்டிப்பா பிகேஎல் பத்தி தமிழ் தலைவாஸ் பத்தி நீங்க அவ்வளவு பேசியிருந்தீங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல வந்து மற்ற டீம்ஸ் பத்தியும் அனுமத் வந்து ஸ்வாட் அனாலிசிஸ் கொடுத்து எந்த டீம் செமிஃபைனல்ஸ் போறாங்க, எந்த டீம் ஃபைனல்ஸ் போறாங்க அப்படின்னு கண்டிப்பா நம்ம தனியா ஒரு வீடியோ. உங்களுக்கு அடுத்து யாரை பேசணும் அப்படின்னு நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்களோட கபடிக்குள்ள ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அவங்க இது பண்ணுங்க. அனுமத் உங்களுக்கு வந்து பேசுவாரு. கபடி பத்தி பேசிட்டு இருந்த அதே நிலையில இப்போ கிரிக்கெட்லயும் ஒரு முக்கியமான நாள். அதாவது இதை வந்து நான் பேசுறத விட நீங்க பேசினா கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன். ஏன் அப்படின்னா,
கொஞ்சம் ரீசெண்ட் டேஸ்ல வந்து நிறைய ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க பார்க்குறோம். முடியுது சூரசன். ஏன்னா ரோஹித் சர்மால இருந்து ஒரு விராட் கோலி, இருக்கட்டும், அப்புறம் அஸ்வின் அஸ்வின் எல்லாருமே எல்லாரும். சொல்லலாம். இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும் இல்லாம ஒரு ஃபாரினர்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க. கிளாசன்ல இருந்து எல்லாருமே இருக்காங்க, மேக்ஸ்வெல் உட்பட. அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய தாக்கம் ஸ்டீவ் உண்டாக்குச்சு. ஸ்மித் போனாரு. ஆமா, பெரிய தாக்கம் கிரிக்கெட் உலகில் வந்து பெருசா உண்டாக்குச்சு. அந்த வகையில கிளாசன் வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காராமே, அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. கிளாசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரான்சைஸ் கிரிக்கெட்ல ஒரு பெரிய ஒரு சூப்பர்மேன்னே சொல்லலாம். சூப்பர்மேன் இமேஜ் வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆளு. பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் மட்டும் ஐபிஎல்ல அவருக்கு 23 கோடி கொடுக்குது. ஒரு வருஷத்துக்கு ஒரு 23 கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அப்ப அவரோட வெயிட்டேஜ் எப்படி இருக்கும், அவரோட எப்படி ஒரு இது இருக்கும் அப்படின்னு நமக்கு கண்டிப்பா தெரியும். அவரும் நிறைய இதுல காமிச்சிருக்காரு அவரோட எபிலிட்டி என்ன அப்படிங்கிறது. T20ல அவரே மாதிரி ஒரு பிளேயரை வச்சுக்கிறது நீங்க ஒரு 3 பிளேயர் வச்சிருக்க சமங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 பேட்டர் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை ஒரே ஆளா நின்று கொடுத்துட்டு போயிடுவாரு. அதனால கண்டிப்பா பிரான்சைஸ் கிரிக்கெட்ல ஒரு பெரிய பொக்கிஷன் தான். அதனால அவர் மேல நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க. வழக்கமா இருக்கிறது தான். சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் அசோசியேஷனுக்கும் சரி, அவருக்கும் சரி சரியான ஒரு புரிதல் ஏற்படாம இருந்திருக்கு. பாத்தீங்கன்னா ராப் வால்டர் அவங்களோட ஹெட் கோச்சா இருந்தாரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அவருக்கும் கிளாசனுக்கும் ஒரு நல்ல ரேப்போ இருந்துச்சு. 2 பேரும் ஒரு இணக்கமான சூழல்ல இருந்தாங்க. பாத்தீங்கன்னா நிறைய வேர்ல்டு கப்ஸ் கடைசியா பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி பார்த்தோம். 2023 வேர்ல்டு கப் பார்த்திருப்போம். T20 வேர்ல்டு கப்ஸ் பார்த்திருப்போம். எல்லாத்துலயுமே கிளாசன் வந்து ஒரு நல்ல ஒரு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு நல்ல இதா இருந்திருக்காரு. பட் அவருக்கு பர்சனலா என்ன ஒரு 33 வயசு தான் ஆகுது கிளாசனுக்கு. பர்சனலா அவருக்கு என்ன தோணியிருக்கு அப்படின்னா, தன்னோட பங்களிப்பு வந்து அணிக்கு கரெக்டா இருக்குதா, இல்ல அவர் விளையாடுறது அவருக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கல. அவருக்கு தனிப்பட்ட விஷயமா அவருக்கு வந்து அவர் அணி கூட விளையாடுறது வந்து அவருக்கு ஒரு எப்படி சொல்ற, இப்ப விராட் கோலி அப்படின்னா இந்தியன் டீம்ல விளையாடும் போது ஒரு இது இருக்கும், நம்ம இன்னைக்கு அடிக்கணும் அப்படின்னு ஒரு வெறி இருக்கும். அடிக்கலைன்னா அது ஒரு கஷ்டம் இருக்கும். அந்த இது என்கிட்ட இல்லாம போச்சோன்னு அவருக்கு ஒரு ஒரு மன இது ஃபீல் வந்திருக்கு. அது அவருக்கு வந்து பெரிய யோசனைகளை கொடுத்திருக்கு. ஆனா ராப் வால்டர் அதெல்லாம் பேசி இல்ல ஒரு 2027 வேர்ல்டு கப் வரை இருக்கணும் அப்படின்ட்டு 2 பேருமே பிளான் பண்ணியிருக்காங்க. ராப் வால்டரும் சரி, கிளாசன் சரி பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா வந்து இவங்க ராப் வால்டரோட கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணல. அவங்க வந்து இப்பவே முடிச்சாங்க. ஒரு லாஸ்ட் கொஞ்ச நாள் முன்னாடி தான் முடிஞ்சு அவருக்கும் கான்ட்ராக்ட். அவரும் இப்போ ஹெட் கோச்சா இல்லைங்க. அந்த சூழல்ல என்னாச்சு அப்படின்னா, கிளாசனுக்கு இன்னொரு இது வந்துருச்சு. ராப் வால்டரே இல்ல, அவர் இணக்கமா இருந்த டீம்ல இணக்கமா இருந்த ஒருத்தரே இல்லை அப்படிங்கும் போது, சரி நானும் இந்த இடத்துல கலந்துக்கிறது தான் கரெக்டா இருக்குன்னு தோணிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்கள இயர்லி கான்ட்ராக்ட்லயும் உங்க 2 பேருக்கு சரியான நெகோசியேஷன்ஸ் அமையல. கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்காவும் கிளாசனுக்குமான அந்த ஒப்பந்தம் வந்து வந்து கரெக்டா அமையல. அது ரொம்ப ஒருவேளை கம்மியான சம்பளத்துக்கு கூட கேட்டு வந்திருக்கலாமா இருக்கலாம். பட் அதை பத்தி சரிவரவே பேசவில்லை. ஆமா, நெகோசியேஷன்ஸே இதாகல. அதுதான் சொல்றாங்க அவங்களும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஓப்பனா சொல்லல கிளாசன், பட் நெகோசியேஷன்ஸ் எங்களுக்கு கரெக்டா இல்லை அப்படிங்கிறது அவரோட வார்த்தை இருந்துச்சு. அப்படி இருக்கும் போது ஓகே புரியுது. அப்போ வந்து நீங்க பாருங்க, வெறும் ஐபிஎல்ல மட்டுமே 23 கோடி சம்பாதிக்கிறார் 2 மாசத்துல அப்படிங்கும் போது அவர் நிறைய பிரீமியர் லீக்ஸ் ஆடுறாரு, சிபிஎல் ஆடுறாரு, SA20 கண்டிப்பா விளையாட போறாரு, எம்எல்சி விளையாட போறாரு, நிறைய ILT20 வாய்ப்பு இருக்கலாம் அடுத்த இதுல. அப்ப இருக்கும்போது 100 விளையாடுறாரு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா மத்த கிளாஷ் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு ஆஸ்திரேலியா கூட ஒயிட் பால் சீரீஸ்லாம் இருக்கு சவுத் ஆப்பிரிக்காக்கு. அந்த டைம்ல தான் வந்து இங்க 100 நடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கும்போது எங்க போய் விளையாடணும் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஆனா இதெல்லாம் இப்ப இல்ல. கிளாசனுக்கு நான் வந்து சப்போஸ் நான் என்னோட இதை நிப்பாட்டிக்கிறேன். ஏன்னா அவர் ஏற்கனவே டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு. T20லயும் ODIல இருந்தா இப்ப ரிட்டையர்ட், ஒயிட் பால் கிரிக்கெட்ல மட்டும் இப்ப ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு, அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதனால எனக்கு பொறுத்து கிளாசன் எடுத்த முடிவு கரெக்ட் தான். என்னை பொறுத்தவரை அவர் வந்து குடும்பத்தோட அதிக நேரம் செலவிடணும்னு கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஒரு 5-6 மாசம் என்னால இருப்பார். இப்ப ஒரு 4-5 மாசம் தான் T20 லீக்ஸ் எல்லாம் டிராவல் பண்ண போறாரு. ஆல் த வேர்ல்ட் டிராவல் பண்ணணும். அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டும் தேவை. நேஷனல் டியூட்டியும் பார்த்துக்கிட்டு இதுவும் விளையாடுறது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அவருக்கும் பர்சனலா ஃபேமிலியும் இருக்கு. சேம் டைம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல சவுத் ஆப்பிரிக்காலாம் தெரியும் அந்த அளவுக்கு கிரிக்கெட்டுக்கு மட்டும் இல்லை, அவங்க ரக்பி அவங்க நிறைய ஒரு இது ஃபுட்பால் நிறைய இது இருக்கு. கிரிக்கெட் வந்து அவங்களுக்கு வந்து நம்மள மாதிரி அவ்வளவோ உங்களுக்கு ஏர்னிங் இது கிடையாது, கொஞ்சம் ரசிகர்களும் கம்மி. அப்படிங்கும் போது கிளாசன் எடுத்த முடிவு அவரை பொறுத்தவரை நல்லதுதான். ஆனா கிரிக்கெட்டுக்கு இது ஆரோக்கியமான முடிவு இல்லை. அது சம்பந்தமா கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு நல்ல இதை எடுக்கணும். அதுதான் என்னோட இதாக. ஆமா, நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க 33 வயசுல ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது, இன்னொருத்தர் வந்து 29 வயசுல ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு.
உண்மையாவே வந்து ரொம்ப வருந்தத்தக்க செய்தி தான் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு நம்பர் 1 T20 பேட்டர் அப்படின்னா இவர் பேர் இல்லாம இருக்காதுங்க. அந்த அளவுக்கு சரியான பெர்ஃபார்மன்ஸ் உலகத்துல எங்க போனாலும் இவரோட பேரை பதிச்சிருக்காரு. இந்த வருஷம் ஐபிஎல்லையுமே அவரோட பேரை பதிச்சிருந்தாருங்க. நிக்கோலஸ் பூரன் அவரோட ரிட்டையர்மெண்ட் அதை பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு காலையில எந்திரிச்சதே வந்து ஒரு நிக்கோலஸ் பூரன் ஒரு ரிட்டையர்மெண்ட்ல தான் எந்திரிச்சேன்னு சொல்லலாம். ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு எப்படி நிக்கோலஸ் பூரன் அனௌன்ஸ் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா சொல்ற மாதிரி தான் இப்ப கிளாசனுக்கு என்னெல்லாம் சொன்னமோ அதுதான். ஆனா இந்த இடத்துல நான் வந்து ஒரு முக்கியமான வீரரோட ஒரு சொல்ல வந்து நான் கோட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அனுமந்த் டேரன் சாமி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முன்னாள் மேற்கிந்திய வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்காக 2 T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்த ஒரு கேப்டன். அவங்களுக்கு ஒரு அவங்க பேர்ல ஒரு டேரன் சாமி பேர்ல ஒரு ஸ்டேடியமே இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு லெஜெண்ட் அவரு. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஃபார் த லவ் ஃபார் த கிரிக்கெட் டு நாட் பை கிராசரிஸ் இன் சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிறாரு. அதாவது கிரிக்கெட் மீதான அந்த காதல் வந்து எனக்கு பலசர ஜாமான் வாங்க உதவாது அப்படிங்கிறாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், ஆனா அதுவே என்னோட பொருளாதாரத்தை அவருக்கு இதை பண்றது இல்லை அப்படிங்கிறது டேரன் சாமி. யாரு 2 வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்த ஒரு வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணி கொடுத்த ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா இப்போ அந்த வார்த்தையோட ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களோட சொல்லும் போது அவங்க கரிபியன் அந்த வெஸ்ட் இண்டீஸோட போர்டு வந்து அந்த அளவுக்கு சரியா வீரர்களை வந்து கரெக்டா நடத்தலை அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். டேரன் இவரா இருக்கட்டும், டேரன் பிரேவா, டிஜே பிரேவாவா இருக்கட்டும், இல்ல சுனில், நிறைய பேரை சொல்லலாம். ஆக்சுவலா இந்த இடத்துல குறுக்கிடுறான்னு மன்னிச்சிருங்க. ஒன்றும் இல்லை, 2012 வருஷத்துல வந்து கேரியரோட பீக்ல இருந்தவர் சுனில் நரேன். இந்த இடத்துல வந்து ஏன் சுனில் நரேனை பத்தி பேசுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அதாவது வெஸ்ட் இண்டீஸோட கிரிக்கெட் போர்டு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது இதுலதான் தெரியும். 2012 வந்து செம்ம பீக்ல இருந்தாருங்க. ஐபிஎல்ல அவரோட பெஸ்ட் அந்த வருஷம் வந்து கப் அடிச்சு கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்ததுலாம் நம்ம கம்பீரோட தலைமையில வந்து கேகேஆர் வந்து டைட்டில் வின் பண்றாங்க. அந்த வருஷம் வந்து ரொம்ப குரூஷியலா இருந்தது அப்படின்னா சுனில் நரேன். அவரோட பவுலிங் வந்து ஃபேஸ் பண்ண முடியாம எல்லா டீமுமே திணறினாங்க. அந்த வருஷம் வந்து ஐபிஎல் வந்து முடிகிற கட்டத்துக்கு தருவாய்க்கு வரும்போது அவரை வந்து ஒரு நேஷனல் டியூட்டிக்காக அழைக்கிறாங்க. ஒரு டூர் வந்து வருது, வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து ஒரு டூர் வருது. அதுக்கு வந்து அவர் அழைச்சாங்க. அப்போ வந்து அவர் சொல்லிட்டாருங்க, நான் வந்து ஐபிஎல்லாம் ஆட போறேன், எனக்கு இது வேண்டாம், நேஷனல் டியூட்டி வேண்டாம், நான் ஐபிஎல் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது ஏன் சொன்னார்னா அவரை வந்து அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்தாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னன்னா, பொருளாதார ரீதியா எனக்கு இப்போ கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு, அதுக்கு வந்து நான் பார்க்கும்போது இந்த ஐபிஎல் வந்து எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குது, ஸோ அதை வச்சு நான் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட போர்டு வந்து ரொம்ப இதாயிருக்கு. கண்டிப்பா. அதான் வெஸ்ட் இண்டீஸ் வந்து அவங்க அதான் சொல்லும் போது அவங்களுக்கும் போர்டும் வந்து பெருசா எக்கனாமிக்கலா அவங்களும் ஸ்ட்ரென்த்தா இல்லை. போர்டை குற்றம் சொல்ல முடியாது. பட் அவங்களும் வந்து பெருசா எக்கனாமிக்கலா இல்லை. இப்பதான் சிபிஎல் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அவங்களும் ஓரளவுக்கு இப்பதான் அவங்களும் வருமானம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்னாலே வந்து ஒரு பிரான்ச்சைஸ் பிளேயர்ஸ்னு ஆயிட்டாங்க. இப்போ ரசல் எடுத்துக்கிட்டோம், பொல்லாடா இருக்கட்டும், கெயில், பிராவோ, எல்லாருமே அவங்க நேஷனல் டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண அளவுக்கு அவங்க வந்து பிரான்ச்சைஸ் லீக்ஸ்லயுமே நிறைய இது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஐபிஎல்ல மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்டு அவங்க நல்லா பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ நம்ம நிக்கோலஸ் பூரன் பத்தி பேசிட்டு இருந்தோம். இது எனக்கு ஒரு அதிர்ச்சியா இருந்தது ஒழிய. ஆனா ஏன் அப்படின்னா நிக்கோலஸ் பூரன் T20க்கும் அவங்க வெஸ்ட் இண்டீஸும் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. பட் எனக்கு என்ன அதிர்ச்சி இருந்துச்சு அப்படின்னா, அவர் ஒருவேளை இந்த ரெண்டுத்தையும் மேக்கப் பண்ணிடுவாரு அப்படின்னு நினைச்சேன். பட் இல்லை, அவருக்கும் அந்த கஷ்டங்கள் இருந்திருக்கு. அவர் நம்ம பாத்தீங்கன்னா, நான் எப்படி கிளாசனுக்கு 23 கோடி கூட சொல்றேன், ஐபிஎல்ல வாங்குறாரோ இவர் 21 கோடி வாங்குறாரு. லக்னோவை ஒரு தோல்ல சுமந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு இந்த சீசன்ல மட்டும் 40 சிக்ஸர் அடிச்சிருக்காருங்க. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்ஸர்ஸ் இந்த ஐபிஎல் சீசன் அவர் தான். இப்போ எல்லாமே சொல்லிட்டு இருக்கும்போது அவர் எம்எல்சியில் ஒரு நல்ல ஒரு கேப்டனா இருக்காரு. மும்பை டீமுக்கு IL T20 அவர் நல்ல இதா இருக்காரு. இப்போ சப்போஸ் SA T20 வந்துச்சுன்னா அதுல கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய ஒரு பிரான்ச்சைஸ் லீக்ல ஒரு விளாண்டுட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது அவருக்கும் ஓய்வு தேவை. ஏன்னா நமக்கு கண்டிப்பா தெரியும். பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா, காலையில ஒரு விளையாடுறாங்க, ஈவினிங் போய் ஒரு நிக்கோலஸ் பூரன் வந்து காலையில யுஏல ஏதோ விளையாடிட்டு மறுநாள் வந்து அமெரிக்கால போய் ஏதோ யூஎஸ்ல எங்கேயோ ஆடினாரா ஏதோ ஒன்னு சம்திங். நான் அதை மாதிரி படிச்சேன். ஏன்னா காலையில ஒரு இடத்துல ஆடிட்டு நைட்டே வேற நிறைய நடக்குது. நம்ம பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வே பிளேயர் ஒருத்தர் கூட அப்படி பண்ணாங்க. நம்ம ரீசெண்டா பண்ணாங்க. ஆக்சுவலா சிக்கந்தர் ராசா கூட அவர் இங்கிலாந்துல போய் அந்த டெஸ்ட் ஒன் ஆஃப் டெஸ்ட் விளாண்டுட்டு ஒரு நாள் அவர் லண்டன்ல இருந்து அப்படி துபாயில இருந்து பாகிஸ்தான் வந்து அவங்க PSL ஃபைனல் விளாடி விக்கெட் எடுத்து கொடுத்து ஜெயிச்சு கொடுத்து அந்த டீமை வந்து வின் பண்ணி கொடுத்தாரு. பார்த்தோம்.
ஒரு பிரான்ச்சைஸ் லீக்குங்கிறது இந்த அளவுக்கு ஒரு வீரர்கிட்ட வந்து ரொம்ப ஒரு கமிட்மெண்ட் எதிர்பார்க்கும் போது எமோஷனலா கனெக்ட் ஆகுறாங்க. எமோஷனலாவும் சரி ஒரு கமிட்மெண்ட்டாவும் அது இருக்கு அப்படிங்கும் போது, ஏன்னா இப்போ ஐபிஎல்ல பாருங்க ஃபில் சால்ட் பாருங்க, அவங்களோட T20 இதுல விளையாடல. இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. T20 விளையாடல. குழந்தைய பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் லீவ்ல பேட்டர்னிட்டி லீவ்ல இருக்காரு. ஆனா அவர் இங்க வந்து ஆர்சிபிக்கு ஒரு நாள் ஒரு குழந்தைய பார்த்துட்டு வந்து உடனே ஃபைனல்ல வந்து விளையாடுறாரு. அந்த அளவுக்கு அவங்க கமிட்மெண்ட்ஸ் அவங்க கொடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது புரியுது. இது வந்து என்ன பிரான்சைஸ் கிரிக்கெட் வளருது, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேல இருக்கிற இது போயிருமோ அப்படின்னு நிறைய சொல்லலாம். பட் எப்படி பிசிசிஐ அதுக்கான ஒரு இது எடுத்து நிறைய பண்றாங்க. அதாவது நம்ம பிளேயர்ஸ் மற்ற இதுல போய் விளையாடுறது இல்லை. இருந்தாலும் அவங்க போர்டு தன்னிறைவா ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு நிறைய வருவாங்க. இப்போ பிரான்சைஸ் கிரிக் எப்படி கிரிக்கெட் இருக்காங்களோ மாதிரி இன்டர்நேஷனல் விளையாடுறதுக்கும் ஆட்கள் நிறைய வருவாங்க. டெஸ்ட் விளையாடுறதுக்கு ஆள் வருவாங்க. வெஸ்ட் இண்டீஸ்லயே இப்போ டெஸ்ட் டீம் நல்ல கோர் ஆகிட்டு வருது. அது நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் டீம் அவங்க எவ்வளவு பார்த்துருப்போம், எவ்வளவு எல்லா பிரான்சைஸ்லயே இருந்தாங்க. பட் அவங்க இப்போ ஒரு ஒரு கோரா அவங்களும் அமைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த பணங்கள் அந்த பணம் வர்றது எல்லாமே ஒரு கிரிக்கெட்டை நோக்கி மறுபடியும் வந்து அவங்க போர்டு இன்னும் செழுமை ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு கிரிக்கெட் ஆரோக்கியமா மாறும். பிரான்சைஸ் கிரிக்கெட்டும் முக்கியம்தான். கண்டிப்பா ஒரு ஃபுட்பால் எப்படி ஒரு பெரிய அளவுக்கு ஆனதுக்கு பிரான்சைஸ் எவ்வளவு முக்கியமோ, கிரிக்கெட் அதே மாதிரி உலகம் ஃபுல்லா போறதுக்கு பிரான்சைஸ் ரொம்ப முக்கியம். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டும் அந்த தரத்தை வச்சுக்கிறதுக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டும் முக்கியம். இந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ்டா கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். கிளாசன் போயிட்டாரு, நிக்கோலஸ் பூரன் போயிட்டாரு அப்படின்னாலும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு அவங்கள ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. அது நிதர்சனமான இல்ல உண்மை. அந்த இடத்துல சொல்லணும்னா பிராவோ தான் அதிக T20ல அதிக விக்கெட் எடுத்த பவுலர் அப்படின்னாங்க. அதற்கப்புறம் ரஷீத் கான் வந்தாரு. அப்படியே நிறைய ஒவ்வொருத்தரா மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸ்க்கும் அந்த மாதிரி தரமான பேட்டர்ஸ் இருக்காங்க. ரோமன் பால்ல இருந்து அதாவது கெரன் பொலாட் போயிட்டாரு, என்ன பண்ணுவாங்கும் போது ரோமன் பொலாட் வந்தாரு. ரூத்தர் ஃபோர்ட்ல இருந்து எல்லாருமே வந்துருவாங்க. ஸோ அவங்களோட டீம் வந்து அந்த மாதிரி மேலும் மேலும் வளரணும், ஒரு பிளேயர்ஸுக்கான கரெக்டான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரோட ஆசை. கண்டிப்பா அது மாறும். மாறுறதுக்கான முயற்சிகள்ல அந்தந்த கிரிக்கெட் போர்ட்ஸ் இருப்பாங்க. ஐசிசியும் அதுக்கு தொடர்ந்து துணை நிற்கும் நம்புறேன். சுதர்சன், இன்னொரு விஷயம் ஹார்ட் ஆஃப் த டாபிக் அப்படின்னே சொல்லலாம். சர்வதேச கிரிக்கெட்ல பல சாதனை படைச்ச ஒரு 7 பேருக்கு வந்து ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு சொல்லி ஒரு இது நடத்திருக்காங்க. அதை வந்து ஐசிசி கௌரவப்படுத்திருக்காங்க. அந்த கௌரவப்படுத்தினதுல வந்து தோனி மட்டும் கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்துச்சு. அந்த போட்டோஸ்மே பார்க்க முடிஞ்சுச்சு. யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அதை பத்தி சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிறது வருஷம் ஐசிசி அனௌன்ஸ் பண்ற ஒரு இது. அதாவது பாத்தீங்கன்னா அவங்க கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகி ஒரு 5 வருஷம் ஆனதுக்கு அவங்க ஒரு லெஜண்ட்ஸா இருந்த ஒரு ஜாம்பவானா இருக்கிறவங்களை வந்து கௌரவிக்கும் விதமா அந்த ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற அந்த அவார்ட் மாதிரி கொடுக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய பேர் இதுவரை தோனிக்கு முன்னாடி இந்தியன் பிளேயர்ஸ் 10 பேர் கிட்ட வாங்கியிருந்திருக்காங்க, இந்த ஹால் ஆஃப் ஃபேம் வாங்கியிருக்காங்க. இந்த வாட்டி அதாவது 2025ல இந்த ஹால் ஆஃப் ஃபேம் 7 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. 5 ஆடவர்களுக்கும் 2 மகளிருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாண்டோட சாரா டெய்லர் அவங்களுக்கும் இந்த இது ஹால் ஆஃப் ஃபேம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானோட சனா மிர் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ஹால் ஆஃப் ஃபேம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆடவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேனியல் வெட்டோரி, நியூசிலாந்து பிளேயர், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கேப்டன். கிரேம் ஸ்மித், சவுத் ஆப்பிரிக்காவோட பெரிய ஒரு எழுச்சிகரமான ஒரு கேப்டன்னே சொல்லலாம். அவங்களுக்கு இந்த வாட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹஷீம் ஆம்லா, அவரும் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ஓப்பனிங் பேட்டர். டெஸ்டா இருக்கட்டும், ஒயிட் பாலா இருக்கட்டும், ஒரு பெரிய லெஜெண்டாவே இருந்திருக்காரு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேத்யூ ஹேடன், அதாவது இவர் 2008லே ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஆனா இப்பதான் அவங்களுக்கு ஹால் ஆஃப் ஃபேம் அறிவிக்கிறாங்க. இப்போ மேத்யூ ஹேடன் பத்தி நான் அவ்வளவு சொல்லணும்னு இங்க இல்லை. கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சிஎஸ்கேவோட ஒரு பெரிய இதா இருந்திருக்காரு. ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அவர் பண்ணாத சாதனைகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த 4 பேரோட சேர்த்து தான் தோனிக்கும் வந்து இந்த வருஷம் ஹால் ஆஃப் ஃபேம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தோனி பாத்தீங்கன்னா அவரும் 2019லேயே வந்து 2019 தான் ஒரு கடைசி மேட்ச் விளையாண்டாரு. பார்த்தோம், அந்த ஒரு ரன் அவுட் நம்மளால மறக்கவே முடியாது. அது வேர்ல்டு கப்ல நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டா. அதுதான் வந்து அந்த இதான் அவங்க ரிட்டையர்மெண்டா கால்குலேட் பண்ணி 5 வருஷம் கழிச்சு அந்த இதுக்குனால இப்போ ஹால் ஆஃப் ஃபேம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈவந்தோ 2020 ஆகஸ்ட்ல தான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாலும் அவர் வந்து கடைசியா விளையாடின மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது 2019. அதனால அதை வச்சு அவங்க கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த 7 பேருமே தகுதியான நபர்கள் தான் சொல்லணும். ஏன்னா ஹால் ஆஃப் ஃபேம்ங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பா தோனிக்கே பெருமை அப்படின்னு சொல்லலாம். தோனிக்கு கொடுத்தனால அந்த ஹால் ஆஃப் ஃபேமுக்கும் பெருமை அப்படிங்கிற ரசிகர்கள் சொல்றாங்க. கண்டிப்பா இது வந்து கிரிக்கெட்ல ஒரு தோனி ரசிகர்களுக்கும் சரி, தோனிக்கும் சரி, ரொம்ப ஒரு
நல்ல இதாக தான் இருக்கும். இல்லை ஆக்சுவலாக இப்போ 11 பிளேயர்ஸ் வந்து இதை வாங்கியிருக்காங்க இந்தியன் பிளேயர்ஸ் அப்படின்னு பேசும்போது முதலா வாங்கின பிளேயர் அப்படின்னா பிஷன் சிங் பேடி. அவர் வந்து 2009 வந்து வாங்கினாரு. அது வந்து 1967 79 வரைக்கும் விளையாடினாரு இந்திய அணிக்காக. அவரு தான் முதலா வந்து வாங்கினாரு. அதற்கு அடுத்தபடியா கபில் தேவ், அவரும் 2009 வாங்கினாரு. 1983 வேர்ல்டு கப் வின்னிங் அப்படிங்கிறது வந்து அவரோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ல வந்து ரொம்ப முக்கியமான நாள். அதை வந்து என்னைக்குமே மறக்க முடியாது. அவருக்காக அந்த அந்த இதுக்காக தான் கபில் தேவுக்காக கொடுத்துருந்தாங்க. அடுத்து சுனில் கவாஸ்கர், டெஸ்ட் போட்டியில வந்து இந்திய அணிக்காக அவரை வந்து மறுத்து பேசவே முடியாது. அவரும் அந்த பட்டத்தை வந்து 2009 தான் வாங்கினாரு. அதற்கு அடுத்தபடியா அனில் கும்ளே 2015 வந்து வாங்கியிருக்காரு. அவர் வந்து இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல அதிக விக்கெட் எடுத்த அப்படி ஒரு பிளேயர் அப்படின்னா கண்டிப்பா அது அனில் கும்ளே தான். 619 விக்கெட் அப்படிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லைங்க. டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு நாள் போட்டிகள்லயுமே பாத்தீங்க அப்படின்னா 337 விக்கெட் எடுத்திருக்காரு. உண்மையாவே அனில் கும்ளே. அடுத்த பிளேயர் வந்து நீங்க எதிர்பார்த்திருப்பீங்களான்னு தெரியல, ராகுல் டிராவிட். அவர் வாங்கியிருக்காரு. இந்தியாவின் தடுப்பு சுவர். உண்மையாவே வந்து ரொம்ப அவர் மேல இருந்த ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனது அப்படின்னா அவர் தாங்க. உண்மையாவே ராகுல் டிராவிட்டை பத்தி பேசணும் அப்படின்னா அது இந்த வீடியோ பத்தாது. அவருக்கும் அந்த ஒரு அங்கீகாரம் கௌரவிச்சிருக்காங்க ஐசிசிஐ அப்படிங்கிறது வந்து சொல்லணும். இந்த பேரை தவிர்த்து இந்தியாவோட நம்ம வந்து கிரிக்கெட் ஹிஸ்டரியே இருக்க முடியாது. இந்தியான்னு இல்ல, வேர்ல்டு கிரிக்கெட்டே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் மாஸ்டர் த பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கருக்கு தான் வந்து 2019 கிடைச்சிருக்கு அந்த ஐசிசிஐயோட ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற ஒரு விருது, அதாவது கௌரவம் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா இந்த பேரை வந்து யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. வினு மங்கட். அவர் வந்து எப்போ விளையாடினாரு அப்படின்னா 1956 அந்த டைம்ல விளையாடினாரு. ஆனா அவருக்கு கிடைச்சது பாத்தீங்க அப்படின்னா 2021 தான் கிடைச்சிருக்கு. அவருக்கு வந்து ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற விருது கொடுத்து கௌரவ இவரோட பேர் தான் வந்து இந்த மன்கட். அந்த முறைக்கு வந்து இவர் தான் அறிமுகப்படுத்தினதே. இவர் தான் அந்த ரூலை வந்து அதாவது இப்போ அஸ்வின் எவ்வளவு ஃபேமஸ் ஆகிறாரோ அதுக்கு முக்கிய காரணம் வந்து மன்கட். இவரை தான் நம்ம அதை கௌரவிக்கணும் கண்டிப்பா. அதுக்கடுத்து முதல் இந்திய பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். ஹால் ஆஃப் ஃபேம் விருது வாங்கின முதல் இந்திய பெண்மணி டயானா எடுல்ஜி அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க. அவங்க தான் வந்து 2023 தான் வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா சேவாக்கு 2023 வந்து கிடைச்சிருக்கு. வீரேந்திர சேவாக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் நீது டேவிட் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து 2024 வந்து கொடுத்துருந்தாங்க. ஐசிசியோட ஹால் ஆஃப் ஃபேம் அந்த விருதை வந்து கொடுத்துருந்தாங்க. அதற்கு அடுத்தபடியா இப்போ 2025 எம்எஸ் தோனி அந்த வரிசையில இடம் பிடிச்சிருக்காரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே லெஜண்ட்ஸ் மட்டும்தாங்க. உண்மையாவே வந்து பாருங்களேன், ஒரு வினோ மங்கட்லாம் வந்து அந்த நம்ம சொல்லுவோம் மங்கட்டுங்கிற ஒரு ரன் அவுட் இன்வைட் பண்ணதே அவர் தான். அவரோட பேரையே அதை வச்சிருக்காங்க. வீரேந்திர சேவாக்கு வந்து எவ்வளவோ ஒரு 300 ரன்லாம் டெஸ்ட் கிரிக்கெட்ல அடிக்க முடியுங்கிறதெல்லாம் வந்து எப்படி நினைச்சு பார்த்துருப்பாங்க முதல்லலாம். அதை வந்து சாத்தியப்படுத்தி அதை வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு அவரு. அதனால அவருக்கு ஒரு விருது. கபில் தேவ் இந்தியாவோட பல வருட கனவு. அதை வந்து முதல்ல ஆரம்பிச்சு வச்சாரு. அதுல இருந்து எடுத்துட்டு வந்து தோனி ஒண்ணு பண்ணாரு. இப்போ ரோஹித் சர்மா ஒண்ணு பண்ணிருக்காரு. அவருக்கும் இந்த விருதுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா 5 வருஷம் கழிச்சு கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருப்பாங்க. விராட் கோலிக்குமே கண்டிப்பா இருக்கும். பட் ஆனா அதெல்லாம் இன்னொரு 5 வருடங்கள் வெயிட் பண்ணணும். இன்னும் இல்ல, இன்னும் அவங்க ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல. ஓடிஐல இருக்காங்க. பட் பார்க்கலாம். ஆக்சுவலா தோனி இந்த ஹால் ஆஃப் ஃபேம் பத்தி சொல்லியிருக்க அந்த கௌரவம் கொடுத்ததுக்கு சொல்லியிருந்தார். இப்போ தலைமுறையா உலகம் முழுவதும் கிரிக்கெட்டுக்கு அளிக்கிற பங்களிப்பை ஐசிசி வந்து இந்த ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு சொல்லி கௌரவிக்கிறாங்க. இந்த ஒரு பெரிய மரியாதையா நான் நினைக்கிறேன். வாழ்நாள் ஃபுல்லா மறக்க மாட்டேன், என்னைக்கும் நினைவு வச்சிருப்பேன் அப்படின்ட்டு பேசியிருக்கிறாரு. கண்டிப்பா தோனிக்கு மட்டும் இல்லை, நம்ம இந்தியன் கிரிக்கெட்டுக்கே இது வந்து ஒரு பெருமையான விஷயம்தான். ஏன்னா ஒரு நீண்ட காலமா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 83க்கு அப்புறம் ஒரு டீம் வேர்ல்டு கப் படிக்காத இந்த டீமை வந்து வேர்ல்டு கப் படிக்க வச்சு, அதுக்கப்புறம் 2013 இருக்கட்டும், 2007 இருக்கட்டும், ஒரு பெரிய இந்தியன் டீமுக்கு ஒரு பூஸ்டா இருந்த ஒரு எம்எஸ் தோனிக்கு கண்டிப்பா இன்னும் பல பேருக்கு வந்து கிரிக்கெட் விளையாட வரணும். ஒரு ராஞ்சி மாதிரியான ஒரு பின்தங்கிய ஒரு பகுதியில இருந்து ஒருத்தர் வந்து இந்தியாவோட தலை சிறந்த ஒரு வீரரா முன்னெடுக்கிறாருங்கிறது ஒரு ரொம்ப பெரிய பயணம். அது அந்த பயணத்தை நம்மளால மறுக்கவும் முடியாது, மறுதளிக்கவும் முடியாது. கண்டிப்பா வந்து தோனிங்கிற ஒரு லெஜண்டுக்கு ஒரு சரியான இதுதான் சொல்லி ஆகணும்.
இதே மாதிரி அடுத்த எல்லா ஸ்போர்ட்ஸோட அப்டேட்டோடையும் உங்க கூட இணையறோம். அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜீ தமிழ் நியூஸுடன். நான் அனுமந்த் மற்றும் சுதர்ஷ். நன்றி.